வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த சில வாரங்களா இந்தியாவின் ஒரே விமான தயாரிப்பு நிறுவனமான HAL நிறுவனம் குறித்து பல சர்ச்சையான விஷயங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதாவது HAL நிறுவனத்தால உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2, AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் போன்ற விமானங்களை சொன்ன நேரத்துல டெலிவரி செய்ய முடியாது அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா HALனால சொன்ன நேரத்திற்கு தேஜஸ் MK1A விமானங்களை சப்ளை செய்ய முடியல. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. இந்திய விமானப்படை தளபதி என்ன சொல்றாருன்னா, HAL மிஷன் மோட்ல இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல அப்படின்னு குற்றம் சுமத்துறாரு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா இன்னும் தேஜஸ் MK1A விமானத்துல பயன்படுத்தக்கூடிய இன்ஜினை சப்ளை செய்யல, அதனாலதான் HALால தேஜஸ் MK1A விமானத்தை குறித்த நேரத்துல விமானப்படைக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல சர்ச்சைகள் ஒரு புறம் போய்கிட்டு இருந்தாலும் HAL தொடர்ந்து உள்நாட்டு விமான தயாரிப்புல சில முக்கியமான மைல்ஸ்டோன்ஸை அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதாவது தேஜஸ் MK2 விமானத்தோட ரோல் அவுட்டை இந்த வருடத்தோட இறுதிக்குள் நடத்துவதற்கு HAL திட்டமிட்டிருக்காங்க. இந்த விஷயம் இந்தியாவின் உள்நாட்டு விமான தயாரிப்புல மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த வீடியோல தேஜஸ் MK2 விமானத்தை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, தேஜஸ் MK2 விமானத்தோட ரோல் அவுட் இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமானது, தேஜஸ் MK2 விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த விமானத்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும், HAL நிறுவனத்தினால சொன்ன நேரத்துல தேஜஸ் MK2 விமானங்களை இந்திய விமானப்படைக்கு சப்ளை செய்ய முடியுமா, சரியான நேரத்துல சப்ளை செய்வதற்கு HAL என்ன மாதிரியான திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க, தேஜஸ் MK2 விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நவம்பர் 17, 1995 HAL தேஜஸ் விமானத்தோட ரோல் அவுட்டை நடத்தினாங்க. அதற்கு பிறகு தேஜஸ் விமான ப்ராஜெக்ட் பல தடங்கல்களை சந்தித்து ஒரு வழியா தற்போது இந்திய விமானப்படையில் தேஜஸ் MK1 மற்றும் தேஜஸ் MK1A விமானங்கள் இணைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த சூழ்நிலையில 1995க்கு பிறகு ஒரு புதிய விமானத்தை இந்தியா ரோல் அவுட் செய்ய போறது இதுவே இரண்டாவது முறையா இருக்கும். அதாவது தேஜஸ் MK1 விமானத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து தேஜஸ் MK2 விமானத்தை இந்தியா ரோல் அவுட் செய்றாங்க. இந்த விஷயம் இந்தியாவுடைய ஏரோநாட்டிக்கல் செக்டார் டெவலப்மெண்ட்ல மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா தேஜஸ் விமானங்களை டெவலப் செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்தியா அணு ஆயுத சோதனை நடத்திட்டாங்க அப்படின்னு இந்தியா மீது பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு. இதன் காரணமாக எந்த நாடும் இந்தியாவுக்கு விமானம் தொடர்பான தொழில்நுட்பங்களை கொடுக்க முன் வரல. இதனால தேஜஸ் விமானத்துல பயன்படுத்தப்படும் அனைத்து தொழில்நுட்பங்களையும் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் மீறிதான் சொந்தமாக இந்தியா உள்நாட்டிலே தேஜஸ் விமானங்களை தயாரிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தேஜஸ் MK2 விமானத்தோட ரோல் அவுட்டை இந்த வருடத்தோட இறுதிக்குள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த விஷயம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தேஜஸ் MK2 விமானங்கள் பழைய தேஜஸ் MK1 மற்றும் தேஜஸ் MK1A விமானங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. தேஜஸ் MK2 விமானம் ஒரு மீடியம் வெயிட் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானம். இதற்கு முன்னாடி இந்தியா டெவலப் செய்த தேஜஸ் விமானங்கள் மிகவும் எடை குறைவான லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்டுகள். ஆனா தற்போது இந்தியா டெவலப் செய்து வரும் இந்த தேஜஸ் MK2 விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிகவும் அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட் விமானமான ரஃபேல் போர் விமானங்களுக்கு நிகரான ஒரு போர் விமானமா இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தேஜஸ் MK2 விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000, ஜாக்வார், MiG-29 போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தேஜஸ் MK2 விமானத்துல பயன்படுத்தப்படும் பாகங்கள் 82 முதல் 90% இந்தியாவிலே தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் தற்போது
புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்குது. இந்த புரோட்டோடைப்புகளை உருவாக்குவதற்கு இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. 2028 வருடத்துக்குள் தேஜஸ் MK2 விமானங்களை அதிக அளவுல தயாரித்து இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. முதற்கட்டமா இந்திய விமானப்படை 110 இருந்து 120 தேஜஸ் MK2 விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த எண்ணிக்கையை 210 விமானங்கள் வரைக்கும் அதிகப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. நீங்க கூட நினைக்கலாம், இந்தியாவிடம் தேஜஸ் MK1 மற்றும் தேஜஸ் MK1A அப்படிங்கிற 2 தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டுகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக தேஜஸ் MK2 அப்படிங்கிற இந்த மீடியம் வெயிட் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா டெவலப் செய்யறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்தியா இந்த தேஜஸ் MK2 விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது உள்நாட்டிலே இந்தியா தற்போது தேஜஸ் அப்படிங்கிற ஒரு லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட உருவாக்கி இருக்காங்க. ஃபியூச்சர்ல ஆம்கா அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தேஜஸ் விமானத்திற்கும் ஆம்கா விமானத்திற்கும் டெக்னாலஜி விஷயத்துல பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. அதனால தேஜஸ் மற்றும் ஆம்கா விமானத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி டிஃபரன்ஸை குறைப்பதற்காக தான் இந்த தேஜஸ் MK2 விமானங்கள் டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதாவது தேஜஸ் விமானத்தை விட டெக்னாலஜில சுப்பீரியரா இந்த தேஜஸ் MK2 விமானங்கள் இருக்கும். அதே வேளையில ஆம்கா விமானத்தை விட சற்று குறைவான டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் கொண்டதா இருக்கும். இதன் மூலமா பலதரப்பட்ட விமானங்களை இந்திய விமானப்படையால் ஒருங்கிணைத்து பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK2 விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஃபேல் போர் விமானங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா MRFA அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா வெளிநாடுகள்ல இருந்து 150க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. இந்த MRFA கான்ட்ராக்டை கைப்பற்றுவதற்கு உலகின் பல நிறுவனங்கள் போட்டி போடுறாங்க. இந்த திட்டத்தை கொடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் மிகவும் முக்கியமான 3 கண்டிஷன்களை வைக்கிறாங்க. அதாவது MRFA திட்டத்தின் மூலமா வாங்கப்படும் விமானங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்படணும். அடுத்து இந்தியா இந்த MRFA திட்டத்தின் மூலமா $100 மில்லியன் உதாரணத்துக்கு செலவு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 50% பணத்தை திருப்பி மறுபடியும் இந்தியால இன்வெஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம MRFA திட்டத்துல தயாரிக்கப்படும் விமானத்தோட தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு தரணும் அப்படின்னு இந்தியா கண்டிஷன் போடுறாங்க. இந்த கண்டிஷனுக்கு பல நிறுவனங்கள் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு விமானத்தோட தொழில்நுட்பத்தை அவ்வளவு எளிதில எந்த நாடும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இதற்கு பின்னாடி அந்த நாட்டோட பல வருட உழைப்பு இருக்கும். இந்தியா MRFA திட்டத்தை செயல்படுத்தாம உள்நாட்டு விமான டெவலப்மெண்ட்டை தற்போது வேகப்படுத்தி இருக்காங்க. இதனை தொடர்ந்துதான் தேஜஸ் MK2 விமானத்தோட ரோல் அவுட்ட இந்த வருடம் நடத்த போறாங்க. தேஜஸ் MK2 விமானம் ஒரு 4.5 ஜெனரேஷன் கொண்ட ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானம். இந்த விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் சிஸ்டம், என்ஹான்ஸ்டு ஏவியானிக்ஸ், இம்ப்ரூவ் செய்யப்பட்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் மற்றும் விமானத்தோட ஏரோடைனமிக்ஸ் விஷயத்திலையும் பல டிசைன் மாறுதல்களை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி செஞ்சிருக்காங்க. இந்த விமானம் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டால் ரஃபேல் போர் விமானங்களையே மிஞ்சும் வகையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் விமானங்களை விட அதிக எடை கொண்ட ஆயுதங்களை இந்த விமானத்தினால சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானங்களை பயன்படுத்தி இந்திய விமானப்படையால ஏர் சுப்பீரியாரிட்டி, கிரவுண்ட் அட்டாக், ரெகனேசன்ஸ் மிஷன் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த விமானங்களை இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மற்ற விமானங்களோடு இன்டகிரேட் செய்ய முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த விமானத்துல இருக்கிறதுனாலதான் தேஜஸ் MK2 விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம
இந்தியாவின் உள்நாட்டு விமான தயாரிப்பு திறனுக்கு தேஜஸ் MK2 விமானங்கள் ஒரு உதாரணம் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா தேஜஸ் MK2 விமானத்தை இந்த வருடத்தோட இறுதிக்குள் ரோல் அவுட் செய்து முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த வருடத்தோட மார்ச் மாதத்துல தேஜஸ் MK2 விமானத்தோட முதல் பறத்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த வருடத்தோட டிசம்பர் மாசத்துல தேஜஸ் MK2 விமானத்தோட லோ ஸ்பீட் மற்றும் ஹை ஸ்பீட் டாக்ஸி ட்ரையல்ஸையும் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இது போன்ற பல முக்கியமான விஷயங்கள் தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட்ல நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. தேஜஸ் MK2 விமானம் 14.65 மீட்டர் நீளமும் 8.5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 17,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். தேஜஸ் MK2 விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானம். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு அமெரிக்காவின் GE F414 INS-6 ஆஃப்டர் பர்னிங் டர்போ ஃபேன் இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. இந்த இன்ஜினை வாங்குவதற்கு அமெரிக்காவுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த இன்ஜினை வாங்குவதற்கான ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த விமானத்தினால 2200 கிலோமீட்டர்/ஹவர் வேகத்துல பறக்க முடியும். என்னதான் தேஜஸ் MK2 விமானங்கள் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானமா இருந்தாலும் இந்த விமான 6.5 டன் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தேஜஸ் MK2 விமானத்தினால அதிகபட்சமா 3500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானங்கள்னால 56,758 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 13 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி தான் 6.5 டன் எடை கொண்ட ஆயுதங்களை இந்த விமானத்தினால எடுத்து செல்ல முடியும். அடுத்து தேஜஸ் MK2 விமானத்துல மைக்கா, ஆஸ்ராம், மிட்டியார் போன்ற ஐரோப்பிய தயாரிப்பு ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. அதே வேளையில இந்திய தயாரிப்பு அஸ்த்ரா மிசைல்களும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. வானிலிருந்து தரை இலக்குகளை தாக்குவதற்கு பிரம்மோஸ் NG, நிர்பை, ருத்ரம் 2 மற்றும் 3, டாம் ஷேடோ, கிறிஸ்டல் மேர் போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்கு ருத்ரம் 1 மற்றும் ருத்ரம் 2 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. சுதர்ஷன் லேசர் கைடட் பாமும் இந்த விமானத்துல பயன்படுத்தப்பட உள்ளது. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் தேஜஸ் MK2 விமானத்துல இருக்குது. என்னதான் HAL தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப்ப ரோல் அவுட் செஞ்சு விமானத்தோட முதல் பறத்தல நடத்தினாலும் இந்த விமானத்தை அதிக அளவுல தயாரித்து இந்திய விமானப்படையில் இணைக்கணும்னா இந்திய தனியார் நிறுவனங்களோட உதவி HAL நிறுவனத்திற்கு தேவை. அதனால HAL தன்னோட பாலிசியில சில மாற்றங்களை செய்து தனியார் நிறுவனங்களையும் பயன்படுத்தினாங்கன்னா தேஜஸ் MK2 விமானத்தோட டெவலப்மெண்ட் இன்னும் அதிவேகமாயிருக்கும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.